ப்ளவுஸ் தைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு. இது முன்கழுத்து. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். முன்னாடி வந்து நமக்கு பிரின்சஸ் கட் வந்துடும். பேக் சைடு கொக்கி வரும். அந்த கொக்கி வந்து நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணி பேக் சைடு கொக்கி வச்சு முன்னாடி ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து செம்மையாக வந்து இந்த ப்ளவுஸை வந்து ரொம்ப கிராண்டாக அழகாக பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பின்னாடி கழுத்துங்க. உயரம் வந்து 3 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச்சு. அதுக்கு கீழே உங்களுக்கு எந்தளவுக்கு உயரம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் 5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி கோபுரம் சைஸில் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து நெக்கு வந்து ரொம்ப அகலமாக இருக்காது, ரொம்ப இறக்கமாகவும் இருக்காது. நடுவில் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடம் வந்து கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா கழுத்து ரொம்ப அகண்டு போயிடும். அங்கே கட் பண்ணாமல் நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் விட்டுட்டு அப்படி கட் பண்ணணும். அது இந்த கோட்லேயே நம்ம வந்து தைச்சிக்கலாம். நிறைய 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது கேன்வாஸ் வராது. கேன்வாஸ் இல்லாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பேக் பட்டனுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. தனித்தனியாக நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கைக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 13 இன்ச்சு, நல்லா எல்போ வரைக்கும் இருக்கும். ஹைட்டான பொண்ணு. பேக் சைடு உயரம் வந்து 15 இன்ச்சு, கை வந்து 13. மடித்து தைக்க லைனிங் உங்களுக்கு 1 இன்ச்சு வேணும் அப்படின்னா 13 வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா 12 இன்ச்சு போதுமானதாக இருக்கும். சைடில் வந்து 9. நான் வந்து கரையை அப்படியே மடித்து விட்ருவேன். அதனால வந்து 12 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவீங்க அப்படின்னா 13 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஆம்கோல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அது சரியாக இருக்குது. இப்போ இது கட் பண்ணிடலாம். ஏன்னா கைக்கும் சேர்த்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம், முன்னாடியும் டிசைன் பண்ண போகிறோம். அதனால தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். இதை கையை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முன்னாடி வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ அடையாளப்படுத்திட்டு நம்ம லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரின்சஸ் கட் வந்து நம்ம கட் பண்ணிடலாங்க. 3 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். அடுத்து வந்து 2.5 இன்ச்சு, மேலே வந்து 5 இன்ச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைனில் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ 2வது போட்டிருக்கிறது கோட்டில் இது கொண்டு வந்து இதில் சேர்த்துருங்க. அதோட உயரம் வந்து உங்களுக்கு 3.5 இன்ச்சு. இப்போ இது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல் ஜரிகையில் நம்ம டிசைன் வச்சு தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து லைட் கலர் சாரீ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா எடுப்பாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும்.
இப்போ வந்து பிளெயின் saree வாங்கி கட்டுறாங்க. லைட் கலர் வந்து பிளெயின் சாரீக்கெலாம் வந்து இது ரொம்ப சூட் ஆகும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைட் ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து அப்படியே திருப்புங்க. லைட்டாக அந்த கார்னரில் வெட்டி விட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. பெரிய ஊசி வச்சு அதை நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி எடுத்து விட்டுறலாம். இப்போ லைனிங் கிளாத்து வெளில வரக்கூடாது, இதுவும் அங்கிட்டு போயிடக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெக்கோட ஷேப் வந்து மாறி போயிடும். அதனால் நல்லா எடுத்து விட்டுட்டு பொறுமையாக தேய்ச்சிட்டு தைங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிக்கலாம். இப்போ இது திருப்பி தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. நம்ம இது லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பேக் சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டிக்கு நடுவில் ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ அமுக்கு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். இதுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அதுக்கும் கொடுங்க. திண்டுக்கல் சமையலில் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக சமைக்கிற மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் சமைக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நான் வந்து பயிரில் முளைக்கட்டி எப்படி நம்ம சமைக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் பார்த்து சமைச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போது வந்து இது டாட் போட்டுடலாம். டாட் போட்டு இது பின்னாடி கொக்கினால் நம்ம வந்து பட்டன் பீஸ் அடிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாருமே டிசைன் ப்ளவுஸ் மட்டும்தான் காமிப்பாங்க. நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதையும் சேர்த்து காமிக்கிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பின்னாடி கொக்கிக்கு நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா இப்போ இருக்க பசங்க எல்லாமே வந்து பேக் சைட் பட்டன் தான் கேட்குறாங்க. இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். எப்பயும் போல் பட்டன் பீஸ் தான் பேக் சைடு. ஏன்னா வந்து பேக் சைடு பட்டன்னா நம்ம வந்து வளையும், அப்படி இல்லைன்னா கயிறு வைக்கணும். வி அடிச்சிங்கன்னா வந்து நமக்கு நிற்காது. ஒன்று சப்போஸ் கலண்டுருச்சுன்னா சங்கடமாயிரும். இது வி வந்து சேஃப்டி இல்லை பேக் பட்டனுக்கு. நீங்கள் வந்து வளையும், அப்படி இல்லைன்னா கயிறுன்னு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு நூல் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். மேலே இருக்க பிசிறு வந்து நம்ம மடித்து தைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு நூல் விட்டுட்டு கட் பண்ணுறேன். நமக்கு அது சேம் கலர் நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ நீட்டாக வந்துடுச்சு பேக் சைடு. இப்போ முன்னாடி வந்து அடித்து திருப்பிடலாம். முன்னாடி வந்து வெத்தலை நெக்கு மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடலாம்.
இப்போ நல்லா வாங்கினாங்கன்னா கட் பண்ணி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சு திருப்பி தைச்சிடலாம். நல்லா லைனிங் கிளாத்து தெரியாமல் எட்ஜ்லேயே தையல் போடுங்க. இது வந்து கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கனால உங்களுக்கு வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலுமே அப்படி நிற்கும். இது நல்ல காட்டன் ப்ளவுஸ் வேறு. இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் கருக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தைச்சிடலாம். இது வந்து அடிப்பகுதி வந்து பெருசாக இருக்கும், நம்ம மேலே தைக்கிற பீஸ் வந்து சின்னதாக இருக்கும். நல்லா இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அடியில் இருக்கிறது லூஸ் கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அப்போ வந்து ரெண்டும் ஈவனாக வந்துடும். நம்ம வந்து நார்மலாக வந்து ரெண்டையும் இழுத்து பிடிக்காமல் லூஸ் விடாமல் தைச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். அப்போ வந்து அது நல்லா ஷேப்பே மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. ரொம்பவும் இழுக்க வேணாம். நார்மலாக நம்ம லைட்டாக எப்போன்னு தைக்கிறத விட கொஞ்சம் இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வந்திங்கன்னா ஈவனாக வந்துடும். 2 தையல் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் வேணால் போடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். தைச்சிட்டு நம்ம வந்து கீழே பட்டி அடிச்சிடலாம். கீழே நல்லா இழுத்து விட்டு தேய்ச்சிட்டு நல்லா தைங்க. சென்டரில் வந்து ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. இப்போ கைக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ எதுக்காக நம்ம பைப்பிங் வைக்கிறோன்னா, தர்மாக்கோல் பால் நம்ம பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். பைப்பிங் வச்சிங்கன்னா பிகினர்ஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்லித்தரேன். நம்ம நார்மலாக சும்மா தைச்சா கூட நகண்டுட்டு போகும். ஆனால் பைப்பிங் வச்சு நீங்கள் பண்ணுறப்ப அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் நண்டுகள் மாற்ற தேவையில்ல, ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் ஒரே கலரில் தான் பைப்பிங் கொடுக்குறேன். நாட்டு வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்லே நம்ம அடிச்சிட்டோன்னா நம்ம டைட்டாக கட்டினாலும் உங்களுக்கு கலண்டு வராது. இதில் ரோப்பும் நம்ம கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படி வந்து கலண்டுட்டு வந்துடும். அதாவது டைட் வந்து நிற்காது. நம்ம இந்த மாதிரி கயிறு வைக்கிறதுல வந்து நல்லா டைட்டாக நிற்கும். நான் வந்து எப்பயும் இல்லாமல் வித்தியாசமாக நம்ம சுடிதாருக்கெலாம் வந்து பைப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நான் ப்ளவுஸ்க்கு பைப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு பைப்பிங் கொடுக்குறதுனால என்னென்னா உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. ரெண்டாவது வந்து இங்கே சுருக்கம்லாம் வராது, ஆம்கோல்கிட்ட ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பைப்பிங் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரவுண்டாகவே அடிச்சு விட்ருங்க. ஆனால் நமக்கு பார்த்தா பைப்பிங் பண்ணியிருக்க மாதிரி ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஏன்னா சேம் கலர் கொடுத்துருக்கனால நமக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், நல்லா டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து தர்மாக்கோல் வச்சு நல்லா சுற்றிக்கலாம். ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா பெருசு சின்னது எல்லாமே வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு நார்மலாக ஈவனாக கிடைக்கிற சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்து வந்து ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. இது ஒரு பாக்கெட்டு 10 ரூபா. நூல்கண்டு கடைகளில் எல்லா கடைகள்லையுமே வச்சுருக்காங்க. கலர் கலராகவும் இருக்குது. இந்த மாதிரி ப்யூர் ஒயிட்லேயும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நிறையா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கை வந்து பிடிச்சி தைக்கிறதுலேருந்து கொஞ்சம் 1 இன்ச்சு விட்டுட்டு நான் வைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தள்ளி வைங்க. சிலர் வந்து 1/2 இன்ச் கேப்பில் வைப்பாங்க. நான் வந்து 1/4 இன்ச்சில் வைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் தைச்சிட்ருக்கும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த முடிச்சு பகுதியில் அடியில் போகிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த பால்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடியில் இருக்க பிசுறெல்லாம் நல்லா சரியாக இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு தைச்சிடுங்க. ஒரு தையல் அமுக தையல் போட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். நம்ம அடியில் தூக்கி விட்டு லைட்டாக அதை செக் பண்ணிடணும். இல்லைன்னா அது வெளியில் வந்து வந்துடும். இப்போ வந்து தையல் போட்டாலும் நமக்கு வெளில தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இழுத்து விட்டு தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். அந்த தையலுக்கு இங்கிட்டு இருக்க உள்ள பிசுறு எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. ரெண்டாவது தையல் போகிறனால இதுக்கும் தையல் விழுந்துடும். நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கும் தையல் விழுந்துடும். இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக உருட்டா சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து 2 கைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பின்னாடி இருந்து முன்னாடி ஃபுல்லாக வச்சுட்டு போயிடலாம். இது கழுத்து ஏற்றி வச்சுருக்கனால நான் முன்பக்கமும் கொஞ்சம் கொடுக்குறேன். இல்லை லோ நெக் வச்ச தேவையில்லை. நல்லா இழுத்து அமுத்தி பிடிச்சிக்கோங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த நூல் வந்து நகண்டுட்டு வராமல் இருக்கும். கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. நீங்கள் கொடுக்குற அளவு வந்து கேப்பு வந்து ஒரே மாதிரி வரணும். ஒரு இடத்துல பெருசு தள்ளியும் ஒரு இடத்துல பக்கத்துலேயும் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற அளவுகள் வந்து ஒரே மாதிரி பார்த்துக்குங்க. ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம். அதாவது அந்த பின்பக்கம் வந்து அந்த சைடு ஆரம்பித்து இப்போ வந்து முன்னாடியிலேருந்து பேக் சைடு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இந்த வளைவுலையும் கொடுத்துடலாம். இங்கே கொக்கி மாட்டுற இடத்துல வந்து அதுக்கு தான் கொடுக்கணும். நம்ம கொக்கி வைக்கிறோம்ல அந்த இதில் தான் கொடுக்கணும். இங்கே லாஸ்ட் வரைக்கும் வேணாம், கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம கைக்கு தைச்ச மாதிரி இதுக்கும் அமுகு தையல் வந்து நல்லா அடியில் இழுத்து விட்டு தைச்சிட்டு வந்துட்டு கடைசியாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம்.
இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அடியில் திருப்பி கட் பண்ணி விட்ருங்க. இது வந்து கட் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். கொஞ்சம் அசந்தோனாலும் ப்ளவுஸில் பட்டுரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இது மெரூன் கலர் சாரீக்கு போட்டுக்கலாம், க்ரீன் கலரில் போட்டுக்கலாம், ப்ளைன் சாரீக்கு போட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ உள்ள பசங்க போடுற மாதிரி பேக் பட்டன் வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு நாட்டு முடிச்சாச்சு, கொக்கியெல்லாம் வச்சுட்டேன். கை ரொம்ப அழகாக இருக்குது. முன்கழுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து கேரளா சாரீக்கு நம்ம போட்டுக்கலாம் மேட்ச் பண்ணி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.